வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வருஷம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கிறார். இவர் வருகின்ற 1 ஜூன் 1/6/2026 இடப்பெயர்ச்சியாகி கடகத்திற்கு செல்லுகிறார். இந்த கடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவருடைய ட்ராவல் அந்த இடத்துல இருக்கும். அப்போது கிட்டத்தட்ட 25 ஜூன் 2027 மீண்டும் நிரந்தரமாக கடகத்தை விட்டுவிட்டு சிம்மத்திற்கு செல்லுவார். இது ஏன் நிரந்தரமாகன்னு ஒரு வார்த்தையை போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 1/6/2026 துவங்கி கிட்டத்தட்ட 31/10/2026 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். அப்புறம் அதிசார பலம் பெற்று சிம்மத்திற்கு செல்லுகிறார். இந்த சிம்மத்தில் போய் இருந்து கிட்டத்தட்ட 24 ஜனவரி வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார். 24 ஜனவரி 2027 வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார். திரும்ப ரிட்டர்ன் ஆகி கடகத்திற்கு வந்து 25 ஜூன் வரைக்கும் கடகத்தில் இருப்பார். இதுதான் இந்த 12 மாதங்களில் இவருடைய பயண விவரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான பலன்களை இவர் கொடுக்க போகிறார் இந்த பயிற்சியின் மூலமாக எல்லாருக்குமே. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக வழக்கம் போல் மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு இப்பொழுது 3ஆம் இடத்தில் விற்றிருக்கக்கூடிய குரு பகவான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் ஒரு பெருத்த யோகத்தை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். குரு பகவானுடைய அருள் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல புள்ளக்குட்டி பிறக்கணும், நல்ல சொத்து சம்பாதிக்கணும், நல்ல வீடு மனை சேர்க்கணும், சேர்த்த காசை செலவு பண்ணாமல் அல்லது விரயம் பண்ணாமல் கையில் வச்சு காப்பாற்றணும், 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், புகழ் பெறணும், ஒரு சௌரியமாக சந்தோஷமாக சுகபோக சௌக்கியத்தோடு வாழணும். இப்படின்னா இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அருள் என்பது மிக மிக அவசியம். 9க்கும் 12க்கும் அதிபதி. 9ஆம் இடம் என்பது ஒரு பக்கத்தில் பாக்கியம், இறைவனுடைய அனுகூலங்கள், சேமிப்பு. அதேபோல் 12ஆம் இடம் என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். அதை என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சாதித்தாலும் பெருத்த பேர் புகழ் பெற்றாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு உடலால் ஒரு உள்ளத்தால் நீங்கள் நன்றாக தூங்கிறது, சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கணுமா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நிலைகளை முழுவதும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இவர் மிதுனத்திலிருந்து இப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு செல்லுகிறார். எப்பொழுதுமே நேயர்களே, குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் பார்க்கின்ற இடங்களை பலப்படுத்துவார். அது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் நீச்ச வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் சேரும், அந்த ஸ்தானங்கள் வலிமை பெறும். இப்போ இந்த கடகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய குரு பகவான் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் இடம் என்பது அவர் நீச்சம் பெறுகின்ற வீடுதான். ஆனால் அவர் உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக 10ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய கர்ம யோகத்தை சொல்லக்கூடிய இடம். தொழில், உழைப்பு, உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்துக்கு தகுந்த களம், இப்படிப்பட்ட அனைத்தையும் குறிக்கக்கூடிய இந்த 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இந்த மேசத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே தொழில் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய தொல்லைகள் அகலும். பாசுக்கு எனக்கும் பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் என்னையவே நோண்டுறாங்க, கம்பெனியை விட்டுட்டு போயிடலாமான் இருக்கிறேன், எவ்வளோ வேலை பார்த்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒன்றும் பெரிய பேர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, இல்லை உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கல, உற்சாகம் இல்லை, வேலைக்கு போகணுமானே தோணுது, இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த நேயர்கள் மேசராசிக்காரங்க அநேகம் பேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுக்தி நடைபெற்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக உத்தியோகத்திலே இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நல்ல தொழில் வரவுகள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியங்கள், தொழில் விருத்தி பெறுகின்ற வாய்ப்புகள், அதுபோலவே நீங்கள் நீண்ட காலமாக போட்டு வைத்த திட்டங்கள் வெற்றி பெறுவது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த குரு பகவான் தொழில் ரீதியாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக ஒரு நல்ல தொழில் மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுபோல் இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, ஒரு உடம்பால் மனக்கிலேசம் இல்லாமல் சஞ்சலத்தோடு
ஒரு கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையற்ற போக்குகள், இல்லை என்ன பட்டாலும் கடன் தீர மாட்டேங்குது, கடன்லேயே வண்டி ஓடுது, வட்டி கட்டியே மாளலை, இப்படியெல்லாம் சற்று பொருளாதாரம் உட்குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இதில் கொஞ்சம் சலிச்சு போயிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்திகள் கிடைக்கும். அதையும் குறிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கோளாறுகள் இருந்து அது தீர்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வயதானவர்களுக்கு யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக்கு, வயிற்றுக்கோளாறு, வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு, இப்படி மருந்து குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 12ஆம் இடம் தான் நான் முதலே சொன்ன அயன சயன புகழ் போக பாக்கியம் அப்படிங்கிறது. அப்போ நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், குதூகூலமாக இருக்கலாம், நினைத்ததை அனுபவிக்கலாம். வயதுக்கு தகுந்தபடி உங்களோட நிலைகளை சார்ந்து நீங்கள் மிக திறமையாக உற்சாகமாக கொண்டாடி மகிழக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் இதில் வரும். செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த வெட்டி செலவு, வீண் விரயங்கள், வீண் பயணங்கள், வீண் வாதங்கள், பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாத ஒரு சூழல் இருந்தது, இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சில பேர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த அந்த பயணங்கள், உத்தியோக மாற்றங்கள், அந்த நீண்ட தூரங்களில் இருந்து வந்தவர்களுக்கு சொத்து சுகங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு திருப்திகரமான வாழ்வாதாரம், இப்படி அநேக நன்மைகளை இந்த குரு பகவான் செய்து கொண்டிருப்பார். அப்படி பார்க்கின்ற போது கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்ல பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்கும். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசுகிற போது கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகளோடு பேசுகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ நிவர்த்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிங்கிறத மட்டும் சற்றேறக்குறைய கவனித்து கொண்டால் இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 1/6/2025 ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது போலவே இன்னும் சொல்ல போகிற போது இந்த 30ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் அங்கிருந்து இடப்பெயர்ச்சி ஆகி சிம்மத்துக்கு போவார். இந்த சிம்மத்துக்கு போகிற போது அவர் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கும், கடன்கள் கட்டப்படும். நீங்கள் கை நிறைய காசு வச்சுட்டு கெத்தாக வாழக்கூடிய சூழலெல்லாம் உங்களுக்கு திரும்ப அந்த இடத்துல பிரமாதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பெற்றோர், உற்றார் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நீங்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அநேகமான நல்ல பலன்களை மேசத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக இந்த வருஷத்தில் கிடைக்கப்பெற்று கொள்ளலாம். நிச்சயமாக மேசத்திற்கு ஒரு 85% மார்க் அளிக்கின்ற மாதிரி இந்த குரு பெயர்ச்சி சிறப்பை தரும். நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 1/6/2026 துவங்கி 25/6/2027 மட்டும் இடைப்பட்ட ஒரு வருட காலம் 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 3ஆம் இடத்திலிருந்து இப்போ பயணத்தை முடிச்சுட்டு 4ஆம் இடத்திற்கு போகிறார். அவர் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஜனவரி வரைக்கும் 5ஆம் இடத்திற்கும் போவார். ஆக 4, 5ஆம் இடங்களில் இந்த குரு பகவானுடைய பயண விவரங்கள் அமைகின்ற காரணத்தால் கண்டிப்பாக ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு கல்வி, உயர்கல்வி, கல்வியிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, படிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தவங்க, படிக்க முடியாமல் தடை போட்டு போன கல்வி, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஃபீஸ் கட்ட முடியல, எந்தோ ஒரு சிக்கல், பிரச்சனைகள், குடும்ப தொல்லைகள், இதன் காரணமாக விடுபட்டு போன, கல்வி கற்க முடியாமல் போன, ஏங்கி தவித்து கொண்டிருந்த இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வருடத்திற்கு பிற்பாடு, இந்த குரு பெயர்ச்சி 1/6/2026 பிற்பாடு நல்லபடியான ஒரு கல்வி கற்கின்ற சூழலும், தங்களை நீங்கள் மிக சிறப்பாக உங்களுடைய பாதையிலே வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் ஏராளமாக கிடைக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த குரு பகவானுடைய நேரடி பார்வை என்பது உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக 9ஆம் இடம்னு சொன்னாலே தெரியும், அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய உதவி அல்லது சொத்து அல்லது பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், வரவேண்டிய பணத்தை வரவு வைக்கிறது, பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இப்படி நிறைய மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குகின்ற, மனை வாங்குகின்ற, நிலம் வாங்குகின்ற யோகங்கள் உண்டு.
ஒரு கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிக்கு பக்கத்தில் ஒரு அரை சென்ட் இடம் கிடைச்சா கூட கிடைக்கும், வாங்கிக்கலாம். நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவர்களுக்கு தேவைப்படுகின்ற வீடு அமைத்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு. இப்படி உங்களுடைய 9ஆம் இடத்தில் எப்படியாவது நீங்கள் ரீச் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுகிற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோலவே இந்த 9ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் இதுவரைக்கும் போகாத குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பெரியவங்களை பார்க்கறது, ஆசிகள் பெறுவது, இப்படிப்பட்ட அநேக விவரங்களோடு கூடிய ஒரு முன்னேற்றங்கள், மன சந்தோஷங்கள் இதெல்லாம் கூட ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 30ஆம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து புறப்பட்டு சிம்மத்துக்கு போகிறார். இந்த சிம்மத்துக்கு போகிற போது ரிஷபத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்லுகின்றார். அப்போ 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வந்தார். இப்போ 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த 4ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், விடுபட்டு போன லாபங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள், இப்படி எக்கச்சக்கமான நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது ஜனவரி வரைக்கும் நல்ல தொழில் ரீதியாக பணம் புரளுகிற வாய்ப்புகளும் பணத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இருக்கும். பொதுவாகவே இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவு அவர் 3ஆம் இடத்திற்கு செல்லுகிற காரணத்தால் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த இடமாற்றங்கள் என்பது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேற ஊருக்கு போகலாம், வேற பதவி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்கி புதுசாக குடியேற அந்த இடமாற்றங்கள், இந்த இளைய சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல நிகழ்வு, நல்ல தகவல்கள், இப்படி உங்களுடைய சொல்லாற்றல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல முன்னேற்றங்கள், இப்படி ஏராளமான நன்மைகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. நிறைய லாபங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். யாரென்று தெரியாதவர்களுடைய மிகப்பெரிய மனிதர்களின் தொடர்பு, அது சம்பந்தப்பட்ட உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல ஒரு பக்கம் பார்த்தா கணவன் மனைவி குடும்ப உறவுகள், நீண்ட நாட்களாக தாமதப்பட்டு போன திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியது உண்டு. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் கூடி வாழுகின்ற வாழ்க்கை உண்டு. நீண்ட நாட்களாக ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தவர்கள், புத்திர பிராப்தத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த குழந்தை பேறு பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு. இப்படி அநேக விதங்களில் உட்குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சூழல் கம்ப்ளீட்டாக மாறி ஒரு நல்ல திருப்திகரமான வாழ்வாதாரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 3ஆம் இடத்திற்கு குரு வருகிற போது இருக்கின்ற இடம் சற்று நசுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தீவிரமாக இருக்கணும். நம்ம நினைக்கிற காரியத்தை நினைச்சபடி செய்வோம், லாபங்கள் வரும்போது வரட்டும், இப்படி என்று ஒரு தியாக மனப்பான்மையை மனதில் பதிய வச்சுக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 3ஆம் இடத்துல குரு இருக்கிற போது உடன்பிறப்புகள் மூலமாக அல்லது உடன்பிறப்புகளுக்கு உடல்நிலைகளிலே ஏதாவது கோளாறு குற்றங்கள் காட்டலாம். இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். குறிப்பாக இஎன்டி ப்ராப்ளம், நிறைய பேர் கண்ணாடி போடுறது, இந்த பல்லு கோளாறு காட்டுறது, காதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இப்படிப்பட்ட குறைகள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக இந்த குறைகளில் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவானையும் குரு பார்க்க போகிறார். கண்டிப்பாக எப்பாடுபட்டாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய வெற்றி பெற்றே தீரணும் இப்படிங்கிற முடிவில் உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக திருப்திகரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 80% அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு சுப செய்திகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கிறார். போன வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருந்தார். இப்போ அவர் அங்கிருந்து புறப்பட்டு 2ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த 2ஆம் இடத்தை, அதாவது ஜென்மம் என்பது பெற்றா, ராசியில் குரு இருக்கிறது 1ஆம் இடத்தில் இருந்தால் நல்லதா, 2ஆம் இடத்துக்கு போனால் நல்லதான்னு கேட்டால், இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதை விட 2ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது அநேக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அவர் பாதகாதிபதியாக இருந்து அவர் ஜென்மத்தில் இருந்த காரணத்தினால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருந்தது, சந்தோஷங்கள் இருந்தது, அது கூடவே கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியாத மாதிரி மனசுக்குள்ள ஒரு போராட்டங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலிருந்து விடுபட்டு இந்த 1/6/2026 1 ஜூன் 2026
25th ஜூன் 2027 உள்ள திருப்திகரமாக, மன திருப்தியாக, உங்களுக்கு நல்லா கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது, சிறப்பாக இருக்குதுன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைகளிலே ரொம்ப சிறப்பாக வாழுகின்ற வாழ்வாதாரம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கும். ஏனென்றால் அவர் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பத்தால், மனசுக்குள்ள கோபங்கள், டென்ஷன், எமோஷனல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழித்து கொண்டிருந்த போது இருந்து ஏற்பட்ட சஞ்சலங்கள், இப்படிப்பட்ட அநேக மனக்கவலைகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடியவராக வருகிறார். அதிலும் குறிப்பாக இந்த உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் இடமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், உழைப்பதற்குண்டான களம், இன்னும் கொஞ்சம் உழைச்சா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள், நீண்ட தூரத்து தகவல், நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இப்படின்னு சொல்லக்கூடியதில் இப்படி பல துறைகள் சார்ந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் உண்டு. இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு அநேகமாக பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, அங்கிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் சஞ்சலங்கள் விலகும், நோய்கள் அகலும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பை கொடுக்கும், தகராறுகள், சண்டை சச்சரவுகள், இந்த அட்டமாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் நெகட்டிவாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முழிக்கக்கூடிய காட்சிகள் மாறும், இன்பங்கள் கூடும், நிறைய ஒரு தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்ங்கிற மாதிரியான வாய்ப்புகள் உண்டு, சொத்துக்கள் சேரும், நிறைய கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும், தெம்பு தைரியமாக நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலெல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். இந்த 10ஆம் இடம் குருவின் பார்வையில் வருகின்ற காரணத்தால் கண்டிப்பாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், சொந்த தொழில் வாய்ப்புகள், இதுவரைக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட நட்டங்கள் மாறி லாபங்கள் கொடுக்கக்கூடியது, நீண்ட தூரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், பயணங்கள், பயணத்தின் மூலமாக முன்னேற்றங்கள், இப்படி பல கோணங்களில் மிக சிறப்பானது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் அவர் கடகத்திற்கு வந்திருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்தது 5ஆம் இடமாக இருக்குது. 5ஆம் இடத்திற்கும் குரு இந்த வருடம் செல்லுகிறார். அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 30/10/2026 அப்புறமாக குழந்தை செல்வங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள், புத்திர பிராப்தம் ஏற்படுவது, அதே போல் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் போடுகிற திட்டங்கள் அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சுப செய்திகள், சுபகாரியங்கள், இப்படி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அக்டோபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர் லாபங்கள் வரும். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அதுவும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான சந்தோஷங்கள் ஏற்படும், இடப்பெயர்ச்சிகள் ஏற்படும், பெரியவர்களை சந்திப்பது, பெரிய இடங்களுக்கு செல்வது, பெரிய திட்டங்கள் தீட்டுவது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் கூடிய காலமாகவும் ஒரு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக அற்புதமான முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடியது உண்டு. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை செல்வம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காத்திருப்பவர்களுக்கு பிள்ளைப்பேறு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் வாங்குகின்ற நிலவரங்கள் ஏற்படும். அதே மாதிரி பூர்வீகத்திலிருந்து வெளியில் போனவங்களுக்கு சென்ற இடங்களில் சிறப்பாக வாழுவதற்கு தேவைப்படுகிற வாழ்வாதாரம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல கல்வி ஏற்படும், நினைவாற்றல் கூடும். அதே போல் இளம் பிள்ளைகளின் உடல்நிலைகளிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதானவர்கள் மிதுனத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் மனோ ரீதியாக, உடல் ரீதியாக தைரிய வீரிய பராக்கிரமம் ஏற்படும். உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் ஏற்பட்டு மன நிறைவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி அநேக நன்மைகளோடு தான் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். சென்ற வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த வருடம் இதைவிட, போன வருடத்தை விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகிற வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 85% சிறப்பான பலன்களை அனுபவிப்பதில் மிதுன ராசிக்காரர்களும் உண்டு. கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு எந்த கிரக சஞ்சாரங்களும் கோச்சார கிரகங்களும் மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கலை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் அது தெரியும். நாங்கள் சொல்கிறத விட அனுபவ ரீதியாக பெறுகிற அதுதான் உண்மையிலும் உண்மை.
அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அட்டமத்து சனி ஒரு பக்கம், 12ல் குரு ஒரு பக்கம், அட்டமத்தில் ராகு, 2ல் கேது, இந்த வருட கிரகங்கள் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே தாறுமாறாக எதிர் திசையில் பயணம் செய்தது போல ஒரு நிலவரம். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு ஆதாரமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தபோது செலவுகள் கட்டுக்கடங்காமல் வரும். என்ன உழைத்தாலும் உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னதான் செய்து கொடுத்தாலும் யாரும் நம்மளை கண்டுக்கல, மதிக்கலை, அல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஒரு பாராட்டு தெரிவிக்கலை, தேங்க்ஸ் சொல்லலை, இப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் எல்லாம் உங்கள் மனதில் இருந்திருக்கும். இவைகள் எல்லாமே ஒரு மாற்றத்தை தொடப்போகின்ற காலம் இந்த குரு பயிற்சி. ஆகையினால 1/6/2026 25/6/2027 வரைக்கும் இந்த குரு பகவானுடைய பேராற்றல் உங்களுக்கு மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக, பாக்யாதிபதியாக, தொழில் கிரகமாக, உழைப்பாற்றலை கொடுக்கக்கூடியவராக, லாபத்தை கொடுக்கக்கூடியவராக, ஒரு பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட எல்லா செய்திகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது உச்சத்துக்கு வருகிறார். ராசியில் அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு விடுதலை கிடைக்கும், கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், திடீரென்று வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக எதிர்பாராத முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். இந்த கடகத்திலிருந்து கொண்டு அவர் நேரடி பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருக்கும். அங்கே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய தெளிவு ஏற்படும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். குருவார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற, அல்லது குருவார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு இந்த காலத்தில் நடக்கிறது அத்தனையும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தின் மூலமாக, சொந்த பந்தங்களின் மூலமாக, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப திறம்பட தங்களை நிர்வகித்து கொள்ளுகின்ற, லாபத்தை பெற்று கொள்ளுகின்ற, ஒரு கூட்டத்தோடு இணைந்து செயல்பட்டு முன்னேறுகின்ற, எல்லாரையும் தன்வசப்படுத்தி கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளுக்கும் இந்த 1/6க்கு அப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு அபாரமான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல அவருடைய 5ஆம் பார்வையாக விருட்சகத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், யூரின் ட்ராக் பிரச்சனை, வாயில புண்ணு, வயிற்றுல புண்ணு, இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இப்படி ஏதோ ஒன்றில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்திற்கு ஒரு மருந்தாக இந்த குரு பெயர்ச்சி 5ஆம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும், உடல்நலம் தேரும், பிள்ளைகளுக்கு உடல்நலம் தேரும், பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய வரவுகள் கூடும், மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ள நல்ல சொத்து சுகம் ஏற்படும், பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். இன்னும் சொல்ல போகணும்னா நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேருக்காக காற்று கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக இறைவனருளால் ஒரு அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உயர் கல்விக்கும் அதுதான் இடம். அப்போ ரொம்ப காலமாக படிச்சுட்டு சும்மா இருக்கேன் சார், வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது இன்னொரு டிகிரி முடிக்கலான்னு நினைக்கிறேன், எங்கேயாவது தூரத்தில் போய் படிக்கலான்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் நீண்ட நாட்களாக சஞ்சலத்தில் கஷ்டப்பட்டு நடவாது காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கூட இந்த காலத்தில் உயர்கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமையும். தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து, அல்லது பூர்வீகத்தில் போய் நீங்கள் எதாவது பண்ண வேண்டிய, வீடு கட்டுறேன், கார் வாங்குறேன், மனை வாங்குறேன், உள்ளூரில் போய் ஒரு தொழில் பண்ண போகிறேன், இப்படி ஊர் விட்டு போனவர்கள் கூட சொந்த ஊரை தேடி சென்று ஒரு தொழில் வாய்ப்புகளை அமைத்து கொள்ளுகின்ற, எக்ஸ்ட்ரா வருமானம் பெற்று கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட பூமி யோகம், லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் குறிப்பாக கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள், நிலப்புலம் சார்ந்தவர்கள், தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்து வாழக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரமாதமான குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால உச்சம் பெற்ற குரு பகவான் தன் வீட்டை பார்க்கின்றார், மீனத்தை பார்க்கின்றார். உச்ச வீடு அது. உச்ச வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறது கண்டிப்பாக சொத்துக்கள் சேரும், நிறைய நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், விபரீத ராஜயோகங்களை பற்றுகிற வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போகணும்னா இறைவனருளால் உங்களுக்கு இந்த வருடம் அனைத்தும் நன்மை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான காலச்சூழலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்.
அதுபோல் இந்த குரு பகவான் 30ஆம் தேதி இப்போ அக்டோபர் மாதம் இடப்பெயர்ச்சி மீண்டும் அதிசாரத்தில் போய் சிம்மத்தில் அமர்கின்றார். இந்த சிம்மத்தில் அமர்கின்ற போது நிறைய பேர்களுக்கு உத்தியோகங்களில் மாற்றங்கள் கிடைக்கும். அக்டோபர்லேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள், அல்லது வேலை இல்லைன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள், இப்படி உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்லதில் நிறைய நடக்கிறத பார்க்கலாம். அதுபோல் அவர் 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நீண்ட நாட்களாக துன்பப்பட்டு வந்த உடல் ரீதியான சஞ்சலங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் உடல் ரீதியாக, உள்ளத்தின் ரீதியாக மிகப்பெரிய சோகத்திலிருந்து விடுபடுகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் அற்புதமாக இருக்கும். நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது, நெகட்டிவாகவே யோசிக்கிறது, பயந்து போகிறது, கஷ்டப்படுறது, கனவுகள் கூட உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும், தூங்க விடாமல் கெடுக்கும், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியை தூங்க முடியாது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அதிசாரத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய தைரிய வீரிய பராக்கிரமமான எண்ணங்கள் ஏற்பட்டு சாதுரியமாக இந்த உலக வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அழகாக புரிய வரும். இப்படி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 90% மிகச் சிறப்பானதொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நல்லது நிறைய நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருடம் இப்பொழுது வருகின்ற 1 ஜூன் 2026 25 ஜூன் 2027 வரைக்கும் இந்த ஒரு வருட கால குரு பயிற்சியின் பலன்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க கற்றுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. இயற்கையாகவே உங்களுடைய குணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். யாரையும் புரிஞ்சிக்க முடியல, யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, கூட இருக்கிறவங்கள நம்ம குழிபறிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இப்படிங்கிற ஒரு சில தடுமாற்றமான எண்ணங்களும் சூழலும் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 12ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற காரணத்தினால செலவுகள் கட்டுக்கடுங்காமல் இருக்கும். எதை தொட்டாலும் நட்டத்தில் போகிற மாதிரி தோணும். என்ன பண்ணினாலும் பிரேக் இல்லாமல் கலந்துக்கிட்டு போகிற மாதிரி தோணும். இதுதான் ரொம்ப கண்ட்ரோலாக மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏனென்றால் நமக்கு சாதகமாக நம் மனம் ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம். நமக்கு உதவாத மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்கிற போது மனசு கொஞ்சம் சங்கடப்படும். யார் மேலேயாவது கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். குறிப்பாக உட்குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் ஒரு பக்கத்தில் எதிரிகளால், நோய்களால், கடன்களால் வரக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் குறையும். இதுவரைக்கும் நேரடியாக முட்டிக்கிட்டு மோதிட்டு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு சாதிக்கணும் அப்படின்னு புறப்படுகிற போது வருகின்ற வேதனைகள் தவிர்க்க முடியாதது. அது இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்கும். குறிப்பாக படிக்கின்ற பசங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். வீட்டில் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கணும், கண்காணிக்கணும், அல்லது கொஞ்சம் சாதகமாக நடந்துக்கணும், அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அந்த களத்தை உருவாக்கிக்கணும். அது மாதிரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல், அல்லது வேலை வாய்ப்பு கிடைச்சும் அதில் திருப்தி இல்லாமல், இல்லை திருப்தியாக ஒர்க் பண்ணுறேன் சார் ஆனால் சரியான சேலரி வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலைகளை கொடுக்கும். ஆனால் வண்டி ஓடுது, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பெரிய வாசலில் வெளியில் வர்றேன், இப்படிங்கிற தோரணைகள் இருக்குமே தவிர அது மனப்பூர்வமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இயல்பு அங்கே இல்லாமல் இருக்கும். அதுபோல் திருமண சம்பந்தப்பட்ட வயதுகளிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாம் தட்டி தட்டி போகிற மாதிரி இருக்கும். தாமதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த 1 ஜூனில் ஆரம்பித்து 30 அக்டோபர் வரைக்கும் ஒரு 5 மாதம், கிட்டத்தட்ட 150 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் சஃபர் பண்ணாமல் மனசை வச்சுக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் இந்த 5 மாதங்களில் நீங்கள் நினைத்த மாதிரி இல்லாமல் எல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றங்களை கொடுக்கும். ஆனால் இதே அந்த 30-10 அக்டோபர், அதாவது 30 அக்டோபர் 2026 ஜனவரி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சமாளிக்க முடியுது, பரவாயில்ல, இது சரியாக போச்சு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சி ஒரு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. ஏன்னு கேட்டால் 12ஆம் இடத்தில் குரு வந்தாலும் கூட தொடர்ந்து 12 மாதங்களும் உங்களுக்கு சிக்கல்களை கொடுக்க போகிறது இல்லை. முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் கடினமான பாதை தெரியும். அதிலிருந்து மீண்டும் ஒரு 2-3 மாதங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் ஒரு 2-3 மாதத்தில் குரு பயிற்சி ஆகி அடுத்த கட்டத்துக்கு குரு வந்துடுவார் சிம்மத்துக்கு. இதை நன்றாக புரிந்து கொண்டு கொஞ்சம் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஓட்ட வேண்டியது கட்டாயம்.
அது மட்டும் இல்ல, சிம்மத்திற்கு 12ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற போது அவர் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இந்த 8ஆம் இடத்தை பார்வையிடுகிற போது அங்க சனி பகவான் அட்டமத்து சனியாக இருக்கிறார். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு நல்லா இல்ல அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருந்தாலும், குரு கடகத்துக்கு வந்ததுனால அட்டமத்து சனி கொஞ்சம் அடங்கி போகும் அப்படிங்கிற நிலைகளும் உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் போய் தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குருவின் பார்வை வருகின்ற போது இந்த சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவம் பெற்று அமைதியாக உட்காரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார். அப்போ இந்த அட்டமத்து சனியினால் வரக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். அப்புறம் நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகள் எல்லாம் குறையும். கால் வலிக்கு, கை வலிக்கு, நரம்பு வலி, இந்த மாதிரி ஏதாவது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த குரு பயிற்சி என்பது 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ஏதோ ஒரு வழியில் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு, கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, கடன் பட்டால் அதை கடனை கரெக்டாக திருப்பி கட்டுறதுக்கு, உங்களை நீங்கள் ஓரளவுக்கு நிலைச்சி நிற்க வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுகின்ற அந்த தைரியம், ஆற்றல், வீரியம் இது ஒரு பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பப்ளிக் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக கொஞ்சம் சிரமங்கள் தெரியும். ஆனாலும் இதில் தாக்குப்பிடிச்சு வெளியில் வந்து கட்டாயமாக நல்லா இருப்பீங்க. இதில் ஒரு சில நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. ஏதாவது ஊரை விட்டு போகணும், நாட்டை விட்டு போகணும், இல்லை எங்கேயாவது வெளியில் போயிருந்து வேலை பார்க்கணும், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை பார்க்கின்ற போது அதில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். இதே குரு பயிற்சி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம் பெற்று 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடம்னா ராசிக்கு வருகிறார். இந்த ராசிக்கு வருகின்ற போது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மேம்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்கள் தடைபட்டு தள்ளி போன காரணங்கள், கல்யாணங்கள் திடீரென்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளை பேர் வருகின்ற வாய்ப்புகள் வரும். இப்படி அநேக நன்மைகளும் ஒரு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஊர் விட்டு போகிறது, நாடு விட்டு போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவு கண்டினியூவாக சந்தோஷமான அமைப்புகள் என்பது இல்லாமல் இருந்தாலும் அட்டமத்து சனி கொஞ்சம் வீரியத்தை குறைத்து கொள்ளுவார் அப்படிங்கிற செய்தியை கேட்கின்ற போது இந்த குரு பகவான் வருகை என்பது, பயிற்சி என்பது நமக்கு சந்தோஷம்தான், நல்லது தான் அப்படின்னு நினைக்க தோணுது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு 70% நல்ல பலன்களையும் ஒரு 30% கடுமையான போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய வருடமாக அல்லது இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் இருக்கும். இதில் அந்த அக்டோபர்லேருந்து கொஞ்சம் முன்ன அப்படி இருக்கும். இருந்தாலும் கஷ்டங்களை கடந்து போவதற்கு தேவைப்படுகின்ற பொறுமையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரம். ஒரு அற்புதமான இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். கடகம், 11ஆம் இடம், லாபஸ்தானம். ஸோ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடம்னு சொன்னாலே கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, பகல் பொழுது வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு இப்படியே சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு உண்டான களம் 7ஆம் இடம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு 1 ஜூன் 2026 அதுலேயும் குறிப்பாக ஒரு வருட காலம் இருந்தாலும் அற்புதமான காலகட்டம் என்பது 30th அக்டோபர் 2026 இந்த 5 மாதங்கள். இந்த 5 மாதங்களை கணக்கிட்டு பார்த்து ஒரு வெற்றிகரமாக முடித்தே தீரணும், உழைத்தே தீரணும் அப்படி என்று திட்டங்கள் தீட்டி நீங்கள் புறப்பட்டால் வெற்றி பெறுவதற்கு அநேக வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அருமையான இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த நடவாது போன அபிலாசைகள் எல்லாம் தீரும். அதுலேயும் குறிப்பாக கண்டிப்பாக வீடு வாங்குகிற யோகம் கைமேலே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடு வாங்குறது மட்டும் இல்லை, அது நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், காரை மாற்றலாம், கொஞ்சம் நகை நட்டு வாங்கி கையில், காதில், மூக்கில் போட்டுக்கலாம், கழுத்தில் போட்டுக்கலாம். பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். படிக்கின்ற பிள்ளைகள் அற்புதமான புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடிய கெட்டித்தனங்கள் வந்துடும். அதே மாதிரி பயணங்களின் மூலமாக பெருவாரியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும்.
வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களும் லாபங்களும் தொழில் விருத்திகளும் படமடங்கு எக்ஸ்பான்ஷனும் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி இந்த குரு பெயர்ச்சி என்பது இந்த 1 ஜூன்லேருந்து ரொம்ப ரொம்ப அருமையான தெளிவான ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு நேரடியாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரபாக்கிய சந்தான விருத்தி. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி 1 ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். புத்திரபாக்கிய சந்தான விருத்தி கண்டிப்பாக உண்டு. நீங்கள் தான் அப்பா அம்மாவாக வரப்போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பிறக்கும். இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு பேர குழந்தைகள் பிறக்கக்கூடியது. வீட்டுக்குள் மொத்தத்தில் அது ஒரு விதமான மகிழ்ச்சி, கொண்டாட்டம், மழலை செல்வங்களின் குரல் கேட்கின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியில் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இல்லை 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரையும் இந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு சனி பகவானுடைய வீரியம் சற்று குறையும். இதன் மூலமாக உடல் நலம் தேறுகிற வாய்ப்புகள் உண்டு. உற்சாகம் பறக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஸ்கின் அலர்ஜி இப்படிப்பட்ட கோளாறு குற்றங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிற வாய்ப்புகள் உண்டு. இந்த பாருங்கள், எல்லாமே நேரம்தான் காலம்தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு பார்த்தா எல்லாம் சிங்க் ஆகும், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான இடத்துக்கு இந்த குரு பகவான் வருகிறார். அப்போ நேரடி பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பெருவாரியான லாபங்களை கொடுக்கும். தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். கூட உள்ளவங்களால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படும், அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல தகவல், நல்ல முன்னேற்றம், ஒத்துப்போகின்ற வாய்ப்புகள், சண்டை சச்சரவு விடுதலை கிடைக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் முயற்சிகளிலே தோல்விகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டை உடல் துவார வியாதிகள், இதிலிருந்து இருக்கக்கூடிய தொல்லைகளுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உங்களை விட்டு விலகும். ஆக உடல் நலத்தில் இருந்த பிணிப்பீடைகள் அறவே ஒழிகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். இதே போல் அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்துக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல தான் சனி உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகளின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம், முன்னேற்றம், நன்மைகள் கூடி வரும். நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண வாய்ப்புகள் கட்டாயமாக ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கடப்புடன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரென்று தெரியாத முன்னோர்கள், முதியோர்கள், பெற்றோர்கள், மூத்தோர்கள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய பொருளாதார முரண்பாடுகள், தொழில் முரண்பாடுகள் இதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். வாகன யோகங்கள் கண்டிப்பாக கையில் வந்து சேரும். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். பயணங்கள் நிறைய வரக்கூடியது. வெளிநாடுகளுக்கு போகிறது, சுற்றி பார்க்க போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்த வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் இந்த கன்னிராசிக்காரங்க சிறப்பாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதையும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா, அக்டோபர்லேருந்து ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்திலேயே அமருவார். ஏன்னா இந்த வருஷம் குரு பெயர்ச்சியை பொறுத்தளவு 3 விதமாக பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும். அந்த 1 ஜூன்லேருந்து 30 ஜூன் வரைக்கும் 150 நாட்களும் அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 24 ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் வளையபடி, கொஞ்சம் குழப்பங்கள், குளறுபடிகள் இருக்கும். அது மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். தகராறுகளில் பயப்பட வேண்டாம். அதே போல் இந்த குரு பெயர்ச்சியினால் கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில். சில நேரங்களில் சில வருஷத்தை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுருப்போம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய, எழுதி வைத்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு அமையும். அது தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். ஆக ஒரு 85% இந்த குரு பெயர்ச்சி கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். சிறப்பான ஒரு பலன்களை இந்த வருஷம் நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் என்பது ஒரு ராசிக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள். 2ஆம் இடம்தான் தனம், பொருள்னு சொல்லக்கூடியது. நீங்கள் பேசுகிற பேச்சு,
அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய வெளிப்பாடு என்ன, செயல்பாடு என்ன, உழைப்பு என்ன, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் என்ன, பண வரவுகள் என்ன, வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், குடும்ப சொத்து, குடும்பம், கணவன் மனைவி குடும்ப உறவுகள், அதே மாதிரி கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, வீடு மனை கார் வாகன பிராப்தங்கள், எதிரிகளை வென்று காட்டுவது, நோய்களிலிருந்து விடுதலை பெறுவது, கடன்களை கெட்டி முடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த குரு பகவான் வருகை என்பது சற்று உங்களுக்கு தீர்த்து வைக்கும். அப்போ துளாராசியில் பிறந்தவங்க நிறைய பேர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ஒரு வரப்பிரசாதம். பொருளாதார பற்றாக்குறை என்பது தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். கையில் பணம் புரளும். யார் வீட்டு பணமாவது நம்ம கைக்கு வந்துட்டு போகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை பெருவாரியாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பண வரவுகள் வரும். நீண்ட நாட்களாக வராது போன விடுபட்டு போன பணமெல்லாம் வசூலாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவர்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கும். பேச்சால் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிதமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் 10ஆம் இடத்துல வந்து அமர்கின்ற காரணத்தால் பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன சார், ஒரு பக்கம் பொருளாதாரம் வளரும், காசு பணம் வரும், கை நிறைய பணம் சேரும்னா அப்புறம் வேலை இல்லாமல் எப்படி அப்படிங்கிறதுனால இந்த 10ஆம் இடத்துல குரு போன உடனே வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது இல்லை. பயணங்கள் ஏற்படும். இருப்பிடத்தில் மாற்றங்கள் நிகழும். அதாவது இருக்கிற இடத்த விட்டுட்டு புதிய இடத்துக்கு போகிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய மக்களை பார்க்கறது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வருடம். அதையும் குறிப்பாக நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக நல்ல தகவல், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பண வரவுகள், இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் துலாத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி குருவும் இணைகின்றார். அடிப்படையாக குரு சனி காம்பினேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த வருடம் மக்களுக்கு நல்லது அதிகமாக இருக்கும். பற்றாக்குறைக்கு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதையும் குறிப்பாக அந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த கீழ்நிலைகளில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு கூட முன்னேற்றங்கள் வந்துடும். அவர்களுக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கும். அவர்கள் வசதிக்கு தகுந்தபடி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அந்த கிரக சஞ்சார பலம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் சனி பகவானுடைய தொழில் சார்ந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கழிவுகளை வாங்கி வைக்கக்கூடிய தொழில், இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காரணங்கள் வந்துடும். அதுபோல் குருவின் பார்வை என்பது எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கெட்ட சாவகாசம், கெட்ட பழக்க வழக்கம், இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் நீங்கள் விடுதலை பெற்று ஒரு நல்ல பாதையை நோக்கி, நல்ல மனிதர்களை நோக்கி, நல்ல சாவகாசத்தோடு, நல்ல எண்ணங்களோடு, இப்படிப்பட்ட உட்புறமான ஒரு ஆழமான ஒரு மாற்றங்கள் நிகழ்வதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் இந்த குரு பயிற்சி என்பது அக்டோபர் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சிம்மத்துக்கு போகிறதுனால 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த 11ஆம் இடத்துக்கு வருகிற போது உங்களுடைய 3ஆம் இடம் பார்க்கப்படுகின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக போட்டு வைத்த திட்டங்கள் வெற்றி பெறும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு செய்திகள் வரும். நல்ல ஒரு ஒத்துப்போகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் சிம்மத்தில் இருந்து கொண்டு அவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளை பேறு பெறக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளால் முன்னேற்றம். சில பேர் பார்த்தீங்கன்னா என் பையன் அமெரிக்காவுக்கு போனான் சார், போனதோடு சரி என்னென்னு தெரியல, 10 பைசா கொடுக்க மாட்டேன்றான், பேச்சுவார்த்தையும் இல்லை, கேட்டால் சண்டைக்கு வர்றான், இப்படின்னவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றம், ஒரு மன சந்தோஷமான மாற்றம் இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய, குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய, கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு புனித யாத்திரைகள் எல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, நீண்ட காலமாக திருமணம் நடக்கலை, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பிரிவுகள் பிளவுகளாக இருந்ததெல்லாம் ஒத்துப்போகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அக்டோபருக்கு அப்புறம் வருது. இப்படி எல்லா விதத்திலும் கூட்டி கழித்து பார்க்குற போது இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 90% சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்கிறீங்க. வெற்றி பெறுங்கள். விருச்சகம் ராசி நேயர்களே,
இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் அட்டமத்தில் குருன்னு சொன்னாலே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் குரு சம்பந்தப்படுவது என்பது எப்படி பார்த்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயத்தையும் ஒரு கஷ்டத்தையும் ஒரு சிக்கலையும் ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைப்பாடுகளையும் இப்படியெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் 8ஆம் இடம். பொதுவாகவே 8ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அவர்கள் கொஞ்சம் சேட்டை செய்வாங்க. உங்களுக்கு வேண்டாததெல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சு இதை வச்சு கொஞ்சம் கற்றுக்கோ, ட்ரைனிங் எடுத்துக்கோ, அனுபவப்பட்டுக்கோ, கஷ்டப்பட்டு வெளியில் வா இப்படின்னு சொல்லி கொடுக்கின்ற அனுபவங்களை கொடுப்பது தான் 8ஆம் இடம். அதில் குரு பகவானே வீற்றிருந்தார். இந்த குரு உங்களோட ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். 2க்கும் 5க்கும் அதிபதி. தன குடும்பாதிபதியாகவும் புத்திரபாக்கியம், பூர்வீக சொத்து, குலதெய்வ வழிபாடு, பெயர் புகழ் கௌரவம், உயர் கல்வி இது சம்பந்தப்பட்ட அனைத்து நிலைகளுக்கும் சம்பந்தப்பட்டவர் குரு பகவான் 8இல் மறைந்து கடந்த 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டது போக இப்பொழுது அவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். 9ஆம் இடத்துக்கு வருவது மட்டுமல்ல, அவர் உச்ச பலத்தில் அமர்கின்ற காரணத்தால் உங்களுடைய 2, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த நேரத்தில் வளர்ச்சி பாதைக்கு வரக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்யாண யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி என்பது தாறுமாறாக இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன்ஸு, சம்பள உயர்வு இப்படிப்பட்ட நிலைகள் வரும். காசு வச்சு காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை தவழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினச்சதை சொல்லலாம், பேசலாம், எல்லாரும் உங்களுக்கு தார்மீக உரிமை அளிக்கிறாங்கங்கிற மாதிரியான சூழல்கள் உருவாகும். பப்ளிக்கில் கூட நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுபோல் 5ஆம் இடம் புத்திர பிராப்தத்தின் மூலமாக மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் விலகி இப்பொழுது குடும்பத்தில் கல்யாணம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்கள் அப்பா அம்மா மூலமாக அல்லது விட்டுப்போன சொத்துக்களை பிடிக்கிறது, கோர்ட்டு வழக்குக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்கள்லாம் சமாதான பாதைக்கு போய் தமக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொள்வது, யாரென்று தெரியாத மக்களின் உதவிகள் பெறுவது, பிள்ளைகளின் மூலமாக மனச்சந்தோஷம் அடைவது, உங்கள் குழந்தை நல்லா படிக்கலையா இனிமேல் நல்லா படிக்க ஆரம்பிக்கும், நல்ல ஸ்கூல் கிடைக்கலையா நல்ல ஸ்கூல் கிடைக்கும், நல்ல ஊரில் வேலைக்கு போகணுமா போய் சேரும், நல்லபடியாக அது செட்டில் ஆகணுமா நீங்கள் இருந்து பாருங்கள் சந்தோஷம் கிடைக்கும், அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரும். இப்படிப்பட்ட அநேக வழிகளில் இந்த விருச்சகத்திற்கு குரு பகவான் மிக அற்புதமான மாற்றங்களை கொடுக்கிறார். பொதுவாகவே அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், ராசியை பார்க்கிறார். இந்த ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக உடல் ரீதியாக, உள்ளத்தின் ரீதியாக ஒரு நல்ல சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடியதில் எல்லாமே அடங்கும். நீங்கள் நினச்சது கிடைக்கும், நினச்ச மாதிரி வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டு போகலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குறைபாடுகளோ குற்றங்கள் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான ஆயுள், ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உடன்பிறப்புகள் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு. விட்டுப்போன காரியங்களை எடுத்து நடத்தி பண்ணலாம். அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். அதுபோல் நீங்கள் தைரியமாக முயற்சி செய்து எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்கும் இருந்த கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். உடல் நலம் தேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி நீங்கள் தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் ஒரு பக்கம் வந்துடுது. 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படிக்கின்ற பசங்களுக்கு, அதுவும் இந்த கல்லூரி வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் விருச்சிக ராசியில் இருந்தால் கண்டிப்பாக அற்புதமான முன்னேற்றங்கள், நல்ல தைரியம், வீரியம், பராக்கிரமம், உங்கள் கல்வியில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றங்கள், புதுமைகள் ஏற்படக்கூடியது, வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், என்ஜாய் பண்ணுறது, இப்படிப்பட்ட நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பிட்றது, நல்லா என்ஜாய் பண்ணுறது, ஊர் சுற்றி பார்க்குறது, மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியதில் குறைவற்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். இதேபோல் இந்த குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் முடிகிற போது, இந்த அக்டோபர் 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி வரைக்கும் இதே விருச்சகத்தில் பிறந்தவங்க வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப எமோஷனலாக வேலையை விட்டுறக்கூடாது. புது வேலையை எடுத்துக்காமல் இருக்கிற வேலையை விடக்கூடாது. அது மாதிரி பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல கொஞ்சம் அவசரம் காட்டக்கூடாது. கடன் கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் வாங்கி போட்டுறாதீங்க, திரும்ப கட்டுறது கஷ்டப்படணும். இப்படிங்கிறத ஒரு 4 மாதங்கள் கொஞ்சம் வேகமாக போகிற போது ஒரு பிரேக் மாதிரி வச்சுக்க வேண்டியது. அக்டோபர்லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சில மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும். இது ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட முடியும். அதே போல் இந்த சிம்மத்திற்கு வந்த குரு பகவான் மீண்டும் 24ஆம் தேதி ஜனவரி கடகத்துக்கே போவார். இந்த கடகத்தில் போய் மீண்டும் ஒரு 5 மாதங்கள்
25 ஜூன் வரைக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறாரே சார் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ இந்த குருவின் பார்வை என்பது நிச்சயமாக சனி பகவானுடைய சேட்டை கொஞ்சம் அடங்கி இருக்கும். உறுதியாக உங்களுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு நல்ல தருணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நிறைய இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க ஒன்று வீடு வாங்குவாங்க, இல்லை கார் வாங்குவாங்க, இல்லை புது தொழில் பண்ண போவாங்க, சொந்த தொழிலுக்கு போவாங்க. இருக்கிறத விட்டுட்டு ஒரு உயர்வான வாழ்க்கையை நோக்கிய பயணம் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 85% சிறப்பான வாழ்க்கை என்பது உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. உழைத்து நியாயமாக வெற்றி பெற பாருங்கள், அது நடந்தே தீரும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது 7ஆம் இடத்திலிருந்து இப்போ 8ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 8ஆம் இடத்திற்கு குரு போகிற போது உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார். அவர் உச்சம் பெற போகிறார். அவர் உங்கள் வீட்டுக்கு 8ஆம் இடத்துலையும் இன்னொரு வீட்டுக்கு 5ஆம் இடத்திற்கும் வரப்போகிறார். இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தன்மைகளை கொடுக்கக்கூடியதுதான், பயம் கொள்ள தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய பலவானாக மாறி 8ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சனியை பார்த்து கொண்டு அமர்கின்ற காரணத்தால் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய வருடமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. நம்ம கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். ஆயுள் ஆரோக்கியத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் உங்கள் பரம்பரையில் யாருக்காவது ஹார்ட் ரிலேட்டடாக டிசீஸ் இருந்திருந்தால் இப்பொழுது நீங்கள் அதை சற்று பார்த்துக்குவீங்க. அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக ஆயுள் ஆரோக்கியத்திற்கு இருந்த அச்சுறுத்தல் மாறும். உடல் நலம் மனநலம் என்று சொல்லக்கூடியதில் ஒரு மிக பிரமாதமான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல் 2ஆம் இடத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக தனபாக்கியம் சேரும். குடும்ப வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் வந்து போகிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு பெருமை புகழ் படைக்கின்ற ஒரு சிறப்பான வருடமாக இந்த குரு பெயர்ச்சி கடகத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு செயலாற்றுவார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சொன்ன சொல்ல காப்பாற்றிக்க முடியும். வாங்கின கடனை கட்டி முடிச்சிட முடியும். யார்கிட்டயாவது கைமாத்தா வாங்கினா கூட கரெக்டாக கட்டிட முடியும். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் வாக்குஸ்தானம். இதுவரைக்கும் ஏதாவது சொல்லி தவறுகள் நடந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மாற்றிக்கொள்ளுகின்ற, மாற்றம் அடைகின்ற, எல்லோரும் உங்களை ஒத்துக்கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒரு சுபகிரகமாகப்பட்டது 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் சுபகத்திரி யோகம்னு பேர். நடவாத நன்மைகள் எல்லாம் நடந்து முடியும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக செலவுகள் குறையும். இதுவரைக்கும் இருந்த விரயங்கள் குறையும். என்ன சம்பாதிச்சாலும் கடைசியில் கடனில் போகுதே, என்ன பண்ணுறது, வட்டி கட்டி மாளலையே, இப்படியெல்லாம் தடுமாற்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குடும்ப நபர்களாக இருந்தாலும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு மாற்றம் நிகழும். கடன்கள் குறைகின்ற அல்லது கட்டி முடிக்கின்ற, உங்கள் கைக்குள்ளே அந்த கடன்கள் கட்டுப்படுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா தூங்கலாம், நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அயன சயன புகழ் போகபாகியம்னு சொல்லி எல்லா விதத்திலும் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக மனச்சந்தோஷங்கள் கிடைக்கும். இந்த வீட்டில் பேரன் பேத்தி சின்னஞ்சிறுசுகளோட நடமாட்டங்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி பல கோணங்களில் இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு 1 ஜூன்லேருந்து ரொம்ப அபரிமிதமான அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். அதை விட அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். உங்களோட உத்வேகம் ரொம்ப அளவற்றதாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் பயனுள்ளதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் வீடு மனை கார் வாகனம் என்று சொல்லுகின்ற அனைத்து நிலைப்பாடுகளும் உங்களுக்கு கனகச்சிதமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதுபோல் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ரொம்ப வீரியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசியவே குரு பார்த்து கொண்டிருப்பார் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல இயல்பான திரேக பலம், உடல் பலம், மனபலம், இப்படிப்பட்ட அனைத்திலுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இதுபோல் உங்கள் ராசிக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால
புதிய வாகனங்கள் வந்து சேருகிற வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், ஞாபக சக்தி, படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடியது, ஒரு டீச்சருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களைந்து ஒற்றுமை போக்குகள், இப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளும் இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி, உற்சாகம், இப்படிப்பட்ட நல்ல தகவலெல்லாம் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் தாயின் உடல்நிலைகளிலே சற்று முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஜூனுக்கு அப்புறமாக தாயின் உடல்நிலை, தாயின் மனநிலை, இதிலெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வீடு வாங்குறவங்க, வீடு வாங்க நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை ஜூனுக்கு அப்புறமா பார்ப்பீங்க. புதிய வாகனங்கள் சேருகிற வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குது. பொதுவாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ராசிநாதனே உச்சம் பெறுகின்ற போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற சம்பவம் இது. மகாமக மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் போடுகிற திட்டங்கள் கச்சிதமாக நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், சட்ட தொல்லைகள், இல்லை பேங்க்லேருந்து வரக்கூடிய தகராறுகள், தொல்லைகள், பிரச்சனைகள், இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலும் ஒரு போக்கு ஏற்பட்டு நல்லபடியாக நடக்கும். அதே போல் இந்த அரசியல்வாதிகள், பப்ளிக்கில் டாக்டர்ஸ், அட்வொகேட், இப்படிப்பட்ட பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கூட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் மிகப்பெரிய சிறப்பான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, இந்த 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்ற பிற்பாடு தாய், இப்படிப்பட்ட சொந்தங்களுக்குள்ள கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கூட இப்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் ஒரு நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவங்களுக்கு ஒரு 80% சிறப்பான பலன்களை இந்த வருடத்தில் குரு பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி முடிகின்ற வரைக்கும் அற்புதமாக காத்திருக்கிறது. செய்து பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்களே, கடந்த ஒரு வருஷம் குரு பகவான் 6ஆம் இடத்துல போயிருந்தார். இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது குரு பகவானுக்கு கொஞ்சம் ஒரு சரியற்ற இடம். 6ஆம் இடத்துல போய் குரு இருந்தார்னா உழைப்பு கெட்டு போயிடும், முயற்சிகள் கெட்டு போயிடும், ஆசைகள் கெட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மயக்கமான, ஒரு பேதலித்த மனநிலைகளை உருவாக்கக்கூடியது. அதே புதன் வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். எடுத்த முயற்சிகளும் வெற்றி பெறலை, இல்லை எடுத்த முயற்சிகளில் பெரிய சக்ஸஸ் ஆகலை. இப்படி ஒரு தேம்பி இருந்த காலகட்டம் மாறி இப்பொழுது குரு பகவான் கடகத்திற்கு வருகிறார். அவருடைய நேரடி பார்வையில் நீங்கள் வர்றீங்க. அதாவது இந்த 12 ராசிகளிலேயே அவருடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று கேட்டால் மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான். அப்போ இந்த மகரத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ எல்லா விதம்னா எப்படி? கல்யாணம் ஆகிறவங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒற்றுமையான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. கணவன் மனைவி இந்த குடும்ப உறவுகளில் ஒரு மேம்பட்ட நிலைப்பாடுகள் உருவாக ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிக்கும். பணம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குள்ள இருந்த முரண்பாடுகள் மறைந்து தொழில் முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து பாடுபட்டு ஒரு நல்ல விதத்தில் சக்ஸஸ் ஆகிற ரேஷியோவை பார்ப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளிலும் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உறுதியாக உங்களை பொறுத்தளவு நீங்கள் தொட்டகாரியம் தொடங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்ங்கிற ஒரு வரம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இதில் நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக கனகச்சிதமாக, வேகமாக, விரைவாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி எல்லா விஷயத்திலையுமே உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தால் சுப செய்திகளுக்கு பஞ்சமே இல்லை. அதே போல் இன்னொரு சில செய்திகள் பார்க்குற போது இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சில குடும்பங்களில் சண்டை பிரிஞ்சு போய் அம்மா வீட்டுக்கு போகிற, அப்பா வீட்டுக்கு பிரிஞ்சு இருந்தவங்கள்லாம் கூட இப்பொழுது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம். உறுதியாக பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. வாகன பிராப்தங்கள் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த குரு பயிற்சி இந்த 1 ஜூன்லேருந்து உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கும். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல அதை பற்றி யோசிக்கணும், இல்லை யார்கிட்டையாவது சம்மந்தப்பட்டவங்க உட்காந்து பேசி கன்சல்ட் பண்ணணும். இப்போ இது வரைக்குமே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை பற்றி யோசித்து அதுக்குண்டான முயற்சிகளை நகரலை, இப்படிங்கிற மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அது சம்பந்தப்பட்ட நபர்களை தேடுவது, பார்ப்பது, பேசுவது, அந்த முயற்சிகளை காரியமாக்குவது,
இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வர்றதை பார்ப்பீங்க. உடன்பிறப்புகள் மூலமாகவும் சில நன்மைகள் இருக்கிறத பார்க்கலாம். வீட்டுக்குள்ள பஞ்சாயத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளை கொஞ்சம் மேலோட்டமாக நீங்கள் அப்படியே பேட்ச் பண்ணி தான் கொண்டு போகணும். மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு குறைபாடுகள் இல்லை. தைரிய வீரிய பராக்கிரமம் மிகச்சிறப்பாக இருக்கும். கால்வலி கைவலி இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதில் குறிப்பாக முட்டி வலி, பெண்களாக இருந்தால் முட்டி வலி இடுப்பு வலி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்திகள் பெறுகின்ற வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதேபோல் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். லாபங்கள் கூடும். நீங்கள் உழைச்ச உழைப்பு என்னமோ வழக்கம் போல தான் உழைக்கிறோம், வழக்கம் போல தான் தொழில் பண்ணுறோம், வழக்கமான இடத்துல தான் போய் உட்காடுறோம். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு லாபங்கள் கூடுது, வரவுகள் கூடுது, பரவாயில்லையே இனிமேல் நல்லா இருக்கும் போல் இருக்கான்னு ஒரு மனதால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுகின்ற பார்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த நேரத்தில் இருக்கணும். விரயங்கள் குறையும். செலவுகள் குறைவது என்பதே லாபத்தின் ஒரு முன்னேற்றம் தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும், லாபங்கள் கூட ஆரம்பிக்கும். இப்படி அனைத்து நிலைகள்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை தராதரம் எல்லாம் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் இந்த குரு பகவான் ஜூன் மாதத்தில் புறப்பட்டு அக்டோபர் வரைக்கும் கடகத்தில் இருப்பார். இந்த அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிப்பார். கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கடன்பட்டாவது காரியம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிகழக்கூடியதாக இருக்கும். தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது கிடைக்கும், நினைத்தபடியெல்லாம் வாழ்க்கையை கொண்டுட்டு போகலாம். இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை என்பது மிக அற்புதமான முன்னேற்றத்தை பார்த்து நகரும். இந்த அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வாதாரம் மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் அக்டோபரிலிருந்து இந்த ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கே தெரியும் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துறது எப்படி, குறைச்சிக்கிறது எப்படி முன்னேற பாதையில் போகணும், எப்படி சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கையாளணும், இப்படிங்கிற அனைத்து நிலைகளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்படி ஏராளமான விஷயங்களில் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறார். எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி நன்மைகள்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் ஒரு 80% நல்ல வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த 1 ஜூன் 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி 6ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 6ஆம் இடத்திற்கு குரு போகிறதுங்கிறது தப்பு இல்லை. அவர் இருந்த இடத்துக்கு பெரிய சிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை தாத்பரியம். அப்போ 6ஆம் இடத்துல போய் குரு அமருகின்ற போது கடன்களால், எதிரிகளால், நோய்களால் வரக்கின்ற துன்பங்கள் குறையும். அதாவது காசு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, வருமானம்தான் பெரிய பிரச்சனை, இப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காலத்திற்கு ஒரு மருந்து மாதிரி இந்த 6ஆம் இடத்திற்கு குரு வருகிற போது அந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட துயரமான சம்பவங்கள் கொஞ்சம் மட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரும். இந்த குரு பகவான் உங்களுடைய 2 இடத்தை பார்க்கிறார். 6ஆம் நேரடி பார்வையாக 12ஐ பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ ராசிக்கு முன்னாடி பின்னாடி குருவின் பார்வை இருக்குது, கூடவே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ராசிக்கு முன் பின் இருக்கக்கூடிய இடத்தை சுபகிரகம் சுபத்துவமாக உச்சம் பெற்று பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கூடிய வருடமாக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் சில விதமான தியாகத்தை பண்ணியாகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பு எக்கச்சக்கமாக வரும். உழைப்பே கதி என்று கிடைக்க வேண்டியது இருக்கும். இப்போ எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் போய் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி தோணும். ஒரு அலுப்பாக இருக்கும், ஒரு சுமையாக இருக்கும், ஒரு விதமான எரிச்சல், ஒரு பற்றற்ற மனப்பான்மை, நிலைப்பாடுகள், ஒரு கோபதாபங்கள், யார்கிட்ட கோச்சிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பங்கள், இப்படிப்பட்ட பேசணும்னு தோணுது, பேசினா தப்பாக போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு 2 கட்ட மன அடக்கத்தை இறுக்கிக்கிட்டு வாழ்ந்த மாதிரி சூழல்கள் தெரியும். இது பரவாயில்ல, யாருக்கு தெரிய போகுது, உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், கொஞ்சம் அடக்கி வாசிங்க, சிறப்பாக போயிடும். அதே போல் இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த காரணத்தினால வயதான அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கீழே விழுந்துடக்கூடாது, தடுமாற்றங்கள் வந்துடக்கூடாது, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். வாகனங்களை எடுத்துக்கிட்டு ஊர்வழி போகிறது, லாங் ட்ரிப்பு போகிறது, இப்படியெல்லாம் போகின்ற போது கொஞ்சம் கவனமாக ஓட்டிகிட்டு போகணும். காரில் டயர்லாம் கரெக்டாக இருக்கா, பஞ்சர் இருக்கா, இது
செக் பண்ணிக்கிட்டு போகணும். இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு குறைபாடுகள் இருக்காது. அதாவது காசு பணம் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த பேராமீட்டர் தான் இருக்கான்னு இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தின் மனித இயல்பு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு போதுமான அளவிற்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு காசு வர வேண்டியது இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதுக்கு அறுபாடுபடுவீங்க. வீட்டுக்குள்ள சில சம்பவங்களை பேசுகிற போது செய்கிற போது அடக்கித்தான் பேசியாகணும், இல்லாட்டி நடிச்சுத்தான் பேசியாகணும். இப்படிங்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சே தீரணும். சும்மாவது யாராவது உங்கள் வாயை கிண்டுவாங்க. இதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்குறார். இந்த 7.5 சனியின் ஆதிக்கம் என்பது இந்த கடகத்திற்கு குரு வந்ததுக்கு பின்னாடி 1 ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இல்லை 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் இது 2வது சுற்று 7.5 சனி பெரும்பாதகம் இல்லை. இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு 4 வயது 10 வயசு 20 வயசு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கும். கும்பத்தில் பிறந்தால் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு ஏராளமான நல்லதுகள் இருக்கும். இந்த 7.5 சனியின் பாதகம் கொஞ்சம் கம்மியாகும். உடல் நலத்தில் இருந்த பிணிபீடைகள் குறையும். விளையாட போனால் காலில் கையில் அடி விழு அதெல்லாம் குறையும். சைக்கிள் ஓட்டுறோம் பைக் ஓட்டுறோன்னு கவனமாக ஓட்ட சொல்லியிருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் இப்போ குறைச்சிக்கலாம். இப்படிங்கிற அனைத்து விதத்திலும் அனைத்து நிலைகளிலும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற ஒரு சுகபோக சௌக்கிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். அதே போல் இந்த குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான் உழைப்பு கர்மான்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ உழைக்கின்ற இடத்தில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், புதிய தொழிலை சேர்த்துக்கிறது, புது விதமாக சம்பாதிக்க கற்றுக்கொள்வது, எப்படி பில்லு போடணும், எப்படி காசை வசூல் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், இப்படிங்கிற அனைத்து விதமான எண்ண ஓட்டத்திலும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான நல்லதை செஞ்சு கொடுத்தே தீரும். அதே போல் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியவே பார்க்கின்றதுனால உங்களுடைய சொந்த பலம் என்னங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஐபியை மாற்றப்படுவீங்க. உங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. சின்ன குழந்தைகள் கூட கிளாஸில் ஸ்கூலில் அப்பா அம்மா கிட்ட மற்றவங்க கிட்ட பேர் புகழ் எடுத்துரும். இந்த இசை நாட்டிய நடனங்கள் இல்லை விளையாட்டுத்துறைகள் இது சார்ந்து இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் நினைத்தபடி வாழுகின்ற வாழ்வாதார சிந்தனைகள் வழங்கும். அதே போல் அந்த சிம்மத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடம் குருவின் பார்வைக்கு வருகிற போது நீண்ட காலமாக வராது போன பணத்தை எல்லாம் வசூல் பண்ணலாம். திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறது, புதுசாக ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக ஈடுபாடு செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி பார்க்கின்ற போது இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது 1 ஜூன் 2026 25 ஜூன் 2026 வரை 27 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75% சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உழைத்தால் வெற்றி பெறலாம். இது உங்களுக்கு பொருத்தம். உழைத்து பாருங்கள். மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். இதை விட பெருசாக வேறு என்ன சொல்லணும்? நீங்களே ஒரு சாதாரணமாக இருந்த ஒருத்தரை தூக்கி ஒரு திடீரென்று ஒரு மிகப்பெரிய பதவியில் அமர வைத்து கிரீடம் வைத்தால் எப்படிப்பட்ட மனமகிழ்ச்சி, ஒரு வியப்பு, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கிறத பார்ப்பீங்க. 5ஆம் இடத்திற்கு குரு போகின்ற காரணத்தால் அவர் நேரடியாக 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். திடீர் லாபங்கள் வரும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. இடமாற்றங்களோ பதவி மாற்றங்களோ பதவி முன்னேற்றங்களோ பதவி உயர்வுகளோ அல்லது அதில் இன்னும் கொஞ்சம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படிங்கிற நிறைய விஷயங்கள். அதாவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்த முரண்பாடுகள் போயிடும். மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் அந்த துன்பங்கள் குறையும். சம்பளத்தில் பிடிச்சு வச்சுருந்தவங்களாம் இப்போ அதை வாங்கிக்க முடியும். இப்படிப்பட்ட அநேக விதமான லாபங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அதுலேயும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் இதுவரைக்கும் தடுமாற்றத்தோடு லாபம் சம்பாதிப்பதற்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணி ஈஸியாக லாபம் சம்பாதிச்சு இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மூத்தவர்களின் மூலமாக வரக்கூடிய செய்திகள். வீட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூத்த குழந்தை இருக்குது, அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்,
இல்லை உங்களுக்கு விட அக்கா அண்ணன் இப்படிப்பட்ட உறவுகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். இப்படி எந்தெந்த ரூபத்தில் யாரையெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு எண்ண ஓட்டத்தோடு ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த சம்பவங்கள் எல்லாம் இனிமையாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதே போல் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால, உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். கொஞ்சம் தலைபாரம், ஒத்த தலைவலி, சைனஸு, ஏன்னா 7.5 சனி ஒரு பக்கம் இருக்குல்ல, ஜென்மச்சனி. ஆக 7.5 சனி இருக்கிறதுனால இந்த தலைவலி, தலைபாரம், ஸ்கின் அலர்ஜி, பசிக்காமல் இருக்கிறது, ருசிக்காமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட அநேக சின்ன சின்ன உடல் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்பு, மருந்தில்லாமையே நீங்கள் மகிழ்ச்சி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள், இதெல்லாம் கூட கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிகழும். அது டூர் போகலாம், இல்லை பையனை பார்க்க போகலாம், பேரனை பார்க்க போகலாம். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிற காட்சிகள் தெரியும். நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த கோயில் குளங்களுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் கட்டாயம் போய் அதுக்காக ஏதாவது பிரயத்தனம் பண்ணிக்குவீங்க. அதே போல் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இறைவனருளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கூடியிருக்கு. சொந்த வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்துக்கள் சேர்க்கலாம். நீங்கள் ஒரு பாக்கியவான் என்று மற்றவர்கள் பார்த்து மகிழ்கின்ற அளவிற்கு உங்களுடைய பண வசதி, பண ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அதுலேயும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறு, பெண்களாக இருந்தால் கர்ப்பக்கோளாறு, நாடி நரம்புகளிலே பிரச்சனை, இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே போல் இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போவார். இந்த சிம்மத்துக்கு போகிற போது திடீர் லாபங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார், லாபங்கள் கிடைக்கும். பதவிகளிலே உயர்வுகள், பெரும் தனபாக்கியம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் வரக்கூடிய வருமானம் பெருகும், இன்னொரு பக்கம் நம்மகிட்ட இருந்து போக வேண்டிய செலவுகள் குறையும். இதுதான் உண்மையிலேயே யோகம். வரவுகள் வரணும், செலவுகள் குறையணும். வரவும் வந்து செலவும் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது யோகம் இல்லை. ஒரு பைப்பில் தண்ணி போகிற மாதிரி எல்லாம் போயிடும். அந்த அடிப்படையில் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிற்பாடு ஒரு 4 மாதங்கள் உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே உங்கள் கண்ட்ரோலில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த காலகட்டத்தில் பதவி மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கத்தில் வருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. என்னதான் ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக அந்த 7.5 சனியின் தாக்கமும் சற்று குறையும். ஏன்னா சனி பகவானை குரு பார்த்து கொண்டிருப்பார். 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அங்கே தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போ சனி பகவானுடைய தாக்கம், 7.5 சனியின் தாக்கம், அதுவும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடிபடுறது, சளி பிடிச்சிச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, மாறி மாறி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது. 5 வயசு கூட ஆகலை, இது வரைக்கும் எத்தனை தடவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளின் மேல் பாசத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி அவங்களுடைய துன்பங்கள், அந்த நோய் விடுதலைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல புத்திசாலித்தனம், முன்னேற்றங்கள், கனவுகள் மெய்ப்படும். இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு 80% இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறுகிற பாதையில் போகும். கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிக்கலாம். 7.5 சனியை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் ஒரு வருஷம் அந்த 7.5 சனியோட தாக்கம் நிச்சயமாக குறையும் என்று சொல்லக்கூடிய தாற்பயம் உண்டு. கவலை கொள்ள வேண்டாம். நேயர்களே, குரு பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்ன வரைக்கும் பார்த்தோம். மீண்டும் இதே போல ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.